50 days 50 ஸ்கில்ஸ்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நியூஸ் பேப்பர்ஸ்ல டால்ஸ் பண்றது, ஃபேப்ரிக் பெயிண்ட், ரெசின் ஆர்ட், ஜூட் பேக்ஸ், சாரி ப்ரீபீட். பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் தொடங்குறேன் அப்படின்னா உடனே இதை பார்த்த உடனே தொடங்கக்கூடாது. எடுத்த உடனே நான் இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு தொழில் இல்லை. யூஎஸ்ல கல்யாணமா 10 கிஃப்ட்ஸை வந்து வித்தியாசமா பண்ணி கொடுங்க. 50 நாள் அவங்க தொழில் அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா ஏதோ ஒரு தொழில் அவங்க பிக் பண்ணிப்பாங்க. நிறைய பெண்கள் இந்த தொழில் நமக்கு சரிப்படுமா, இது படாதா, இது நம்மளால பண்ண முடியுமா, ஏன்னா வீட்டில் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. ஏஐ டச் பண்ணாத ஃபீல் அப்படின்னா உணர்வுகள் தான். ஒரு பட்டன் போடுறதுல இருந்து ஷூல இருந்து லேஸ் வந்து டைப் பண்றதுன்ற வரைக்குமே அந்த மாண்டசரி சொல்லிக் கொடுக்கும். கவுன்சிலிங், ஹெல்த் எஜுகேஷன், யோகா எஜுகேஷன், அண்ட் ஆயுர்வேதிக் சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே அழியாது. உணர்வுகளோடு இருக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பா ஏஐ டச் பண்ண முடியாது. நல்ல ரெவென்யூ வரக்கூடிய 5-6 பிசினஸ் எனக்கு சொல்லுங்க. இதை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கும் பண்ணலாம். நல்ல பணம் வரக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கு இருக்க இந்த பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நேரம் தேவைப்படும். அதுலேயும் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக நேரம் தேவைப்படும். அது போல் இருக்கக்கூடிய சமயத்தில் பெண்கள் வந்து நிறைய பேர் ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக நம்ம ஏதாவது தொழில் பண்ணலாமா, வீட்டிலே இருந்துட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி யோசிக்கக்கூடிய பெண்களா அப்படி இருந்தால் இந்த வீடியோவை கட்டாயமாக பாருங்கள். நாம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பர்சன் ஸ்ரீதிகா. வணக்கம் ஸ்ரீதிகா. வணக்கம். நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்களை வந்து இந்த மாதிரி முன்னேற்ற விஷயமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாலாஜி வெக்கேஷனல் அகாடமி இது மூலம் நீங்கள் என்னெல்லாம் நிறைய கற்றுக் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க? ரெசின் ஆர்ட். இப்போ நிறைய பெண்கள் வந்து ரெசின் ஆர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஜூட் பேக்ஸு, காட்டன் பேக்ஸு, பேப்பர் பேக்ஸு, அது மட்டும் இல்லைங்க, ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு, கேன்வா பெயிண்டிங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் பண்ணிகிட்ருக்காங்க. புதுமையான விஷயங்கள். நியூஸ் பேப்பர்ஸில் டால்ஸ் பண்ணுறது, பெயிண்டிங் எடுத்துக்கிட்டாலே எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெயிண்டிங்கை எப்படி வந்து ஒவ்வொரு விஷயமா மாற்றுறோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் இருக்குது, அதை வந்து துப்பட்டாஸில் பண்ணுறாங்க, சாரீஸில் பண்ணுறாங்க, அதில் ஸ்டோன் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்க. அப்போ வந்து விற்கிறது ஈஸி இல்லை மேடம். நிறைய விஷயங்கள் வந்து புதுமையாக செஞ்சால் நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாரீ ட்ரைப்பிங்கெல்லாம் கூட சாரீ ப்ரீபீட்டிங் பண்ணுறாங்க. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாரும் பெண்களும் ஈஸியாக சாரீ கட்டுறதுக்கான வாய்ப்பு. ரெடிமேட் சாரீஸு, மடிசார் சாரீஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி சில தொழில்கள் வந்து மாறுபடுது. ஏன்னா இப்போ பெண்கள் வந்து ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணணும், வீட்டில் இருந்தபடி ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். சோப் மேக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப் மேக்கிங் வந்துருச்சு, ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் வந்துருச்சு. இப்போ நிறைய வந்து கெமிக்கல் பக்கம் போகாமல் நம்ம நிறைய பெண்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து வச்சு பண்ணுறாங்க. லிப்ஸ்டிக் பண்ணுறதுலேருந்து, மை பண்ணுறதுலேருந்து நிறைய ஆர்கானிக்காக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தொழில்கள் எல்லாமே நீங்கள் எவ்வளோ நாளில் அவங்களுக்கு கற்றுத் தருவீங்க? அதாவது 1 ஹவர்லேருந்தே உங்களுக்கு வந்து 6 மாதம் வரைக்குமே பயிற்சிகள் இருக்குது. இப்போ பெண்களுக்கெல்லாம் வந்து கையில் பெரிய ஆயுதம் வந்து ஃபோன். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க ஃபோனில் சர்ச் பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சமாக பேசிக்காக கற்றுக் கொடுத்தா கூட அது அடுத்த லெவலுக்கு அவங்க மீதி எல்லாமே அட்வான்ஸ் லெவல்லாம் ஃபோன்லேயே கற்றுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பேசிக்கான விஷயங்கள், டெக்னிக்கான சில விஷயங்கள், டிப்ஸ், அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. தவிர முழுமையாக கற்றுக்கணுன்னா அவங்க வந்து யூடியூப்லேயே பாதி கற்றுக்குறாங்க. எதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இப்போ செய்யக்கூடிய கைவினை பொருட்களில்? இப்போது நம்ம ஊரில் இருந்து போகிற வெளிநாட்டுக்கு போகிற எல்லாமே வந்து மதிப்பாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியன் பொருளுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாஞ்சூர் பெயிண்டிங்ஸே எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ ஒரு கலைநுட்பமான ஒரு விஷயம். அந்த மாதிரி பொருட்கள் வந்து எப்போவுமே இந்தியாவிலேருந்து போகிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து நம்ம ஃபாரினர்ஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரி கலம்கரி ஒர்க்ஸு, லிப்பான் ஆர்ட், அந்த மாதிரி ட்ராயிங்ஸு, பெயிண்டிங்ஸ், நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து வெளிநாட்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ஆர்கானிக்காக நம்ம நிறைய பொருட்கள் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ அங்கே வாங்குறாங்க நிறைய பேர். பெயிண்டிங்ஸில் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்ட் கிராஃப்ட்ஸாக பண்ணுறாங்க குழந்தைங்க. அதுவே வந்து இப்போ அங்கே ட்ரெண்டிங்காக பண்ணுறாங்க. கூடை பின்னுறதுல நம்ம பாட்டிலாம் பின்னணும்ல மேம், இப்போ கூடையே ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. கைப்பிடிலாம் மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து டென்மார்க், யூஎஸ் எல்லாம் வந்து கூடைய ரிட்டன் கிஃப்ட்ஸாக வாங்குறாங்க. எல்லாமே இப்போ ரிட்டன் கிஃப்ட்ஸ். இப்போ கல்யாணமா, யூஎஸில் கல்யாணமா, இங்கே ஆர்டர் வருது. இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸை வந்து வித்தியாசமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கூட நம்ம கூடையே வந்து இப்போ வேறு மாதிரி மாடல் மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து பாட்டியெல்லாம் பண்ணுற ட்ரெண்டிங்கை நம்ம கொஞ்சம் மாற்றி வேறு லெவலில் அந்த கலர் காம்பினேஷன் முன்னெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, க்ரீன், பிங்க் அப்படிலாம் போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, மைல்ட் டோன்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் போயிட்டு இருக்கு மேம்.
எக்கச்சக்கமா இப்போ அங்கே இருக்க கல்யாணத்துக்குலாம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் நமக்கு இங்கேருந்து போகுது. ஸோ எக்ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த கிராஃப்ட் நல்லா போகுது. நல்லா போகுது. அதே மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டு, நம்மளுடைய நிறைய மசாலா ஐட்டம்ஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு இருக்கிறத வந்து நம்ம நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கிராஃப்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பொடி வகைகள், நான்வெஜ்ஜோட பொடி வகைகள்லாம் பண்ணுறாங்க. சூப் ஐட்டம்ஸு நல்ல ஆர்கானிக்கு. முருங்கைக்காய் வந்து நம்ம இந்தியாவில் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து வெளிநாட்டுக்கு வந்து அதை வந்து இப்போ நிறைய பேர் டேப்லெட்டாக பண்ணுறாங்க. பவுடர்ஸு, சூப் பவுடர்ஸு, கலக்கி குடிக்கிற மாதிரி தோசை பவுடர் நிறைய பண்ணுறாங்க. ஸோ முருங்கை இலை ரொம்ப அயன் கண்டென்ட் நல்லா இருக்கிறது. ஸோ அதெல்லாம் நல்லா போகுது. அதாவது சாப்பாடு பொருட்களும் நல்லா எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கலைத்திறன் வாய்ந்த பொருட்களும் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. வந்து இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தோணும், எனக்கு பணம் கொஞ்சம் சம்பாதிக்கணுங்க, அப்போது நல்ல ரெவென்யூ வரக்கூடிய ஒரு 5-6 பிஸ்னஸ் எனக்கு சொல்லுங்கள், எதெல்லாம் நான் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டால். அப்படின்னா ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணுற பொருட்கள், ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறாங்க. குழந்தைகள் சம்மந்தமான பொருட்கள், இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த நாப்கின் பண்ணுறது, குழந்தைகள் சம்மந்தமாக குட்டீஸ்க்கு ட்ரெஸ்ஸு, கிட்ஸ் வியர், இதெல்லாமே ட்ரெண்டிங்காக போகுது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் போகுது, ரெசின் ஆர்ட் போகுது. ஸோ லிப்பான் ஆர்ட்டு, இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், அந்த மாதிரி பொருட்கள் வந்து லீடிங்கில் இருக்குது. ஓ, அதெல்லாம் நல்ல பணமும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓ, ஓகே. இதை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கும் பண்ணலாம். நல்ல பணம் வரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. குழந்தைங்க பொருட்கள் எப்பவுமே நமக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக. சில பேர் சாயம், இயற்கை சாயம் இப்போ சாயத்திலே வந்து கெமிக்கல் நிறைய கலந்துருக்கு. அது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த டிஷர்ட்லேயே ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இயற்கை சாயத்தை வந்து பண்ணி நிறைய பெண்கள் பண்ணுறாங்க. அதாவது ரோஸ் ஃப்ளவர்ஸ்லேருந்து, பெட்டல்ஸ்லேருந்து அந்த சாயம் எடுத்து அதை பியூர் பண்ணி அதை டிஷர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு 25 தாவரங்கள்லேருந்து இயற்கை சாயங்களை உருவாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெளிநாட்டுக்கும் போகக்கூடியது தான், நம்ம நாட்டிலையும் நல்லா அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் டெக்னிக்கல்ஸ் வந்து நிறைய விஷயங்கள், இப்போ நாங்கள் கூட இப்போ 50 days 50 skillsனு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் மேடம். டெய்லி 2 மணி நேரம் பெண்களுக்கு வந்து சுய தொழில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழில் கற்றுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி ரெசின் ஆர்ட் கற்றுப்பாங்க, நாளைக்கு ஜூட் பேக்ஸ் கற்றுப்பாங்க, பெயிண்டிங்ஸ் கற்றுக்குறாங்க. அப்புறம் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், எப்படி வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்ற வரைக்கும் ஒரு 50 நாள் 50 தொழில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு அந்த 50 நாள் 50 தொழில் அந்த பெண்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தொழில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. 50 தொழிலுமே ஒரே பெண்ணுக்கு 50 தொழிலும் கற்றுக் கொடுக்குறீங்க. ஆமாம், 50 நாள் 50 தொழில் தான் அந்த ஸ்கில் மேலா அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் உதாரணமாக என்னென்ன தொழில்? அதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங், ரெசின் ஆர்ட்டு, ஜூட் பேக்ஸு, சாரீ ப்ரீ பீட்டிங்கு, மெஹந்தி ஆர்ட்டு, அப்புறம் வந்து பிரைடல் மேக்கப்பு, செல்ஃப் க்ரூமிங்கு எல்லாமே வரும். ஒரு 50 நாள் 50 தொழில். ஸோ ஏதாவது ஒரு தொழில் அவங்க பிக் பண்ணுவாங்களே, அதுக்காக நாங்கள் இந்த முயற்சியை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கரெக்டாக அதில் வந்து அவங்க வந்து கரெக்ட். நிறைய பெண்களுக்கு வந்து இந்த தொழில் நமக்கு சரிப்படுமா, இது படாதா, இது நம்மளால பண்ண முடியுமா, இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா, ஏன்னா வீட்டில் நிறைய பேருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குங்க வந்து சென்ட்ரல் ஸ்டேட் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தொழில் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னாவே நீங்கள் அம்மா பேர் வைக்கிறது, அப்பா பேர் வைக்கிறதுன்னு வைக்காம, காமனாக நேம் வைக்காம நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு நேம் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி என்ன நேம் இருக்குது, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஜொமேட்டோ எதுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வைக்கிற நேம் யூனிக்காக இருந்தால் ட்ரேட்மார்க் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நீங்கள் வச்ச பேரே மற்றவங்க வச்சாங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ பேர் வைக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பேர் வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். 50 நாள் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க பிக் பண்ணிக்கலாம். 50 நாள் அவங்க தொழில் முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு தொழிலுக்கு ரெடி ஆகிடுவாங்க. அவங்கள ஒரு அடுத்த தொழில் முனைவரை கண்டிப்பாக பார்க்க முடியும். அவங்களுக்கு ஏதாவது பணம் வேணும், லோன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? லோன் ஸ்கீம் எக்கச்சக்கமாக இருக்குது மேடம். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நம்ம பெண்களுக்கான நிறைய திட்டங்களோட லோன் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த திட்டங்களை நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம், இந்த விஷயங்கள் இருக்குது. இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்ன, அதுக்கு எந்த லிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதில் அதிகமாக போகக்கூடியது, அதிகமாக நிறைய பெண்கள் விரும்பி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லரிங் எக்கச்சக்கமான பெண்கள், ஏன்னா அது கவர்மெண்ட்லேயே நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருந்தாங்க. டெய்லரிங், பியூட்டிஷியன் வந்து மலிஞ்சிட்டாங்க.
அதை வந்து இப்போ நிறைய பேர் அது கற்றுக்க ஆர்வம் இல்லை. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் டெய்லரிங் மிஷின் இருக்குது, ஆனால் யாரும் தைக்கிறது இல்லை. அதனால் வந்து இப்போ அது மலிஞ்சிருச்சு மேடம். இப்போ அது கற்றுக்கல. இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் மாற்றிட்டாங்க. சூப்பர் ரெசின் ஆர்ட் கற்றுக்குறாங்க, கிராஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய கற்றுக்குறாங்க. ஸோ கிராஃப்டில் நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு கிராஃப்ட் ஐட்டம்ஸ். இந்த கைத்தொழில வந்து ரொம்ப முன்னேற்றதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இந்த வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்லாம் நம்ம இந்தியன் இதை பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மேம். நீங்கள் ஒரு தொழிலை கரெக்டாக எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் கிண்டியில் இருக்க MSME அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே அவங்கக்கிட்ட போய் பேசி அந்த ரூல்ஸ் என்ன எல்லாமே ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜெம்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ அது வந்து மார்க்கெட் பிளேஸ் கவர்மெண்ட்டோடது. ஸோ அதில் நீங்கள் பையராக போகலாம், செல்லராக போகலாம். ஓ, அதில் போய் நம்மளோட ப்ராடக்ஷன் பண்ணிக்கலாம், உங்கள் ப்ராடக்ட்ஸ் விற்கலாம். ஸோ இது கவர்மெண்ட்டு. அப்புறம் ONDCன்னு இருக்குது. ஸோ அது நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து அந்த ONDC என்னது? அது வந்து ஓப்பன் நெட்வொர்க்கிங் ப்ராப்ளம். அது மேம், அதாவது நம்ம செல்லராகவும் போகலாம், பையராகவும் போகலாம், நம்ம பொருட்களை விற்றுக்கலாம். நம்ம ஊர் அமேசான் அது கவர்மெண்ட். அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸும் அதுல கொடுக்குறாங்க, டெலிவரி பார்ட்னரும் அதுல ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்றீங்க. இதெல்லாம் நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து மதின்னு ஒரு திட்டம் இருக்கு. ஸோ மதின்றது வந்து சுய தொழில் பண்ற பெண்களுக்கான ஒரு ஸ்டால் அமைப்பு தான் அது. இப்போ வந்து மதின்ற அந்த திட்டத்தின் மூலமா நீங்க பண்ற பொருட்களை நீங்க வந்து ஸ்டால்ஸ் வச்சு நீங்க விற்கலாம். அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து ஸ்டால்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றது தான். சூப்பர். மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் அன்னை தெரேசா வளாகத்தில் இருக்கு. ஸோ பெண்கள் நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்க அங்கே போய் பார்க்கலாம். மாடி தோட்டம் வளர்த்ததுல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஸோ நீங்க போய் தேடணும். நம்ம தேட தான் விஷயங்கள் வந்து நம்ம கிடைக்கும். பெண்களுக்கு பிளான்ஸ் நர்சரி கூட பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தா. மாடி தோட்டம் கற்றுக் கொடுக்குறாங்க மேடம், எல்லாமே பண்றாங்க. பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க முதல் ஒரு பிளான் பண்ணணும். ஸோ நான் பண்ணணும் ஒரு வேலை, ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்னா உடனே இதை பார்த்த உடனே தொடங்கக்கூடாது. அந்த தொழிலுக்கான பிளானிங்கு, எவ்வளோ நேரம் அந்த தொழிலை உங்களால் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளோ நேரம் உங்களால் செலவு பண்ண முடியும். எடுத்த உடனே நான் இன்னைக்கு பண்ணிவிட்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது பேர் தொழில் இல்லை. இன்னைக்கு தொடங்கி நீ 15 வருஷத்துக்கு மேலே நீ தொடங்கினாதான் அது தொழில். சில பெண்கள் நினைப்பாங்க ஆர்வமாக இது பண்ணிடலாம், மெஹந்தி பண்ணிடலாம், ஸோ ஒரு டெய்லரிங் பண்ணிடலாம், ஒரு சாரி பிளீட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும். இப்போது மாண்டசரி கல்வியே வந்து மேடம் இப்போ எங்கள் இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாமினல் ஃபீஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம். இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய காம்படிஷன் தான். ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷனில் 40,000 ஃபீஸ் வாங்குறாங்க, 50,000 ஃபீஸ் வாங்குறாங்க. ஏன்னா எங்கள் தாட் என்னென்னா 40,000 50,000 கொடுக்குற அளவுக்கு இருக்கிறவங்க மட்டும் மாண்டசரி கல்வியை கற்றுக்கக்கூடாது. சின்ன லெவலில் இருக்கிறவங்க, ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்களும் மாண்டசரி கல்வி போய் சேரணும். அதுக்காக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் புக்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுறோம். 5,000 7,500லேயே அவங்க மாண்டசரி கற்றுப்பாங்க. ஸோ இந்த பேட்ச் வந்து டிப்ளமா இன் மாண்டசரி வித் ஆட்டிசமோடு கற்றுக்கிட்டாங்க. ஆட்டிசம்க்கு நாங்கள் வந்து ஒரு புக்கு வெளியிட்டோம். ஸோ அதையும் கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள். அது ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ்க்கு மட்டுமா? இல்லை, இப்போ என்னென்னா ப்ளே ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க, ஸ்கூல் பார்க்குறீங்கன்னா இப்போ இன்க்ளூசிவ் ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்து சிறப்பு குழந்தைகள், ஸ்பெஷல் குழந்தைங்கள இருக்கிறவங்களையும் குழந்தைங்கள வந்து நம்ம ஸ்கூல்ஸில் அட்மிஷன் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்கள பற்றின புரிதல் இருந்தால் தான் அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆட்டிசம் குழந்தைங்கன்னா எப்படி இருப்பாங்க, ஐ கான்டாக்ட் இருக்காது, சுழல்ற குழந்தைங்கள அந்த சுற்றுலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, நிறைய தொட்டு கூட்டிகிட்டு போவாங்க. இதே ADHDனா வேறு. ADHDனா அவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறைய விஷயம். டிஸ்லெக்ஷியா, லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைங்க இருக்கும், அது நிறைய இருக்காங்க. ஆமாம், கற்றல் குறைபாடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுதான் வந்து நாங்கள் இந்த கல்வியில் சொல்லித்தரோம். ஸோ லேர்னிங் டிசபிலிட்டி, ஆட்டிசம், ADHD, டிஸ்லெக்ஷியா, இந்த மாதிரி குழந்தைங்களெலாம் நீங்கள் கற்றுக்கிட்டா தானே நீங்கள் போய் ஸ்கூலில் ஒரு நல்ல டீச்சராக வர முடியும். தெரியாமல் ஒரு ஸ்கூலில் போயிட்டு இந்த குழந்தைங்களை கொடுத்துட்டா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. அதனால ஷேடோ டீச்சர்னு சொல்லுவாங்க மேடம். இந்த ஷேடோ டீச்சர்னா ஒரு சிறப்பு குழந்தைக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. இது ஷேடோ டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய நிழலாவே இவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கூடவே அவங்க பயணிப்பாங்க. அப்போதான் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நிறைய விஷயங்களை அப்படின்னு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏஐ டச் பண்ணாத ஃபீல்ட் அப்படின்னா உணர்வுகள் தான்.
உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் வந்து என்றைக்குமே மாறாது. நீங்கள் உணர்வுகள் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு சைக்காலஜி, கவுன்சிலிங்கு, அப்புறம் வந்து ஹெல்த் எஜுகேஷன், அந்த மாதிரி யோகா எஜுகேஷன், ஆயுர்வேதிக் சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே அழியாது. உணர்வுகளோடு இருக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஏஐ டச் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ இவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரியான இந்த எஜுகேஷனல் அந்த இதில் எது வந்து ஒரு டாப் 5 அதிகமாக இந்த வந்து நல்ல ஒரு இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் எதை சொல்வீங்க? ஸோ டாப் 5ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங், செகண்ட் வந்து ஃபோனிக்ஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங், தேர்ட் வந்து சைக்காலஜி கோர்சஸ், ஃபோர்த் வந்து யோகா எஜுகேஷன், ஃபிஃப்த் வந்து ஸ்கூல் கவுன்சிலிங் கோர்சஸ். இது 5மே டாப். இந்த மாதிரி இப்போ சைக்காலஜி படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ்லேயே அவங்க வந்து பிளேஸ்மெண்ட். கண்டிப்பாக மேம். நிறைய பேர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் கவுன்சிலிங் முடிச்சு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்காகவே நாங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது பேர் வந்து அவள் அரண். நான் எப்படி ஒரு தொழில் தொடங்கணும், எனக்கு எப்படி ஒரு ப்ளே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும், என்னென்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எங்களுடைய அவள் அரண் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான விடையை வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே அவங்களுக்கு தெரிவிச்சிருவோம். நல்ல விஷயமா இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் பண்ணுற விஷயத்த நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் மேடம், நிறைய பெண்களுக்கான தேடலே வந்து ஏதாவது பண்ணணும்னா நிறைய ஸ்கேம் இருக்குது. எப்படி இதை நம்ம வந்து பண்ணுறது, கரெக்டான பர்சன் கிட்ட எப்படி போகிறதுன்றது இப்போது நிறைய பெண்கள் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் இந்த அவள் அரண் அமைப்பை வந்து துவங்கியிருக்கோம். சந்தேகம் இருக்க பெண்கள் வந்து இந்த மாதிரி கேட்டுக்கலாம். நல்ல ஐடியாங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுல நிறைய பேர் இப்போ வெளியில் வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க மேடம். இன்னும் கூட எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த நிறைய பெண்கள் வந்து தொழில் தொடங்கி இப்போ அவங்க நிறைய பிரான்ச்சஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்லர் வச்சுருக்காங்க, டெய்லரிங் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க, மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வைஸ் பிரின்சிபல் அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ட்ரைனிங் வந்து 100% ட்ரைனிங் இருக்கும். நம்ம இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் அப்படின்றது வந்து ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு படிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சைல்ட் சைக்காலஜி, நியூட்ரிஷன், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், போக்சோ. நம்ம வந்து இப்போ ரொம்ப கட்டம் ஒரு இந்த சமூக நிலத்தில் நம்ம இந்த எப்படி இருக்கோம்னா இந்த போக்சோன்ற ஒரு சட்டத்தை பற்றி ஆசிரியர்கள் புரிந்துக்கணும். அது வந்து கண்டிப்பாக அப்போ அந்த சட்டத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி வந்து குழந்தைங்க ஆட்டிசம் குழந்தைங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், ஸ்பெஷல் குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங்லையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உளவியல், சைல்ட் சைக்காலஜி, நியூட்ரிஷன், அப்புறம் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன், அப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸுன்னு வந்து ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம்ஸ், மாண்டசரி மெட்டீரியல்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நாங்கள் அந்த மாண்டசரியில் எடுக்கிறோம் மேடம். அதனாலே வந்து அவங்க போகும்போது கரெக்டாக போவாங்க. அதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்க ஒரு ஸ்கூலில் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி தயாராகணுன்ற வரைக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமையாகவும் இருக்கு. ஆனால் எப்படி நீங்கள் ஸ்பெஷல் இதில் 5000 அப்படி சார்ஜ் பண்ணுறீங்க, மற்றவங்களோட அப்போ கம்மி இல்லை, ரொம்ப கம்மி. இப்போ பணம் இருக்கிறவங்க தான் இந்த கல்வியை படிக்கணும்னு இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாட். ஸோ நான் 40,000 ரூபாய் இருக்கிறவங்க தான் மாண்டசரி படிக்கணுன்ற இருக்கக்கூடாது. ஒரு நாமினல் ஃபீஸ்லேயும் இருக்கிறோம். அப்போ தான் அதனால தான் எங்களோட வில்லேஜ் இவ்வளோ வில்லேஜஸில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ரொம்ப குட்டி குட்டி வில்லேஜில் இருக்கவங்களாம் படிக்கிறாங்க. ஆன்லைன்லையா? ஆன்லைனில் தான் மேடம் படிக்கிறாங்க. ஆஃப்லைன், ஆன்லைன். ஸோ ஆஃப்லைன் வந்து குரூப் செஷன்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஆன்லைன்றதுனால எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது, கண்ட்ரி மலேசியாவிலேருந்து படிக்கிறாங்க, சிங்கப்பூரில் படிக்கிறாங்க, துபாயில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, சவுதி அரேபியாவிலேருந்து படிக்கிறாங்க. ஸோ வந்து அயர்லாண்டில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, லண்டன்லேயும் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உலக அளவில் வந்து இது படிக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். Hello, I'm Bindu Venkatesh from Muscat. I have taken a diploma in child psychology with Sri Balaji Vocational Academy. Shrutika is the CEO and then Kavipriya usually coordinates. Since I have done it in online from here, it was a very good course which could help me to handle children, as I have already 12 years of experience in teaching. But after that, after taking this course, I could see a gradual difference in my mindset in handling children. It's not only as a teacher, when you are, I think you all will be mothers also, it's very helpful to handle your own children as a mother. என் பேர் சுகுணா. நான் ப்ரெசன்ட்லி சவுதி அரேபியாவில் இருக்கேன்.
நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு டீச்சிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்பெஷலாக மாண்டசரி படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ லாஸ்ட் இயர் தான் வந்து நான் ஸ்ரீ பாலாஜி வொகேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியில் மாண்டசரிக்காக ஜாயின் பண்ணேன். அட்வான்ஸ் டிப்ளமா இன் மாண்டசரி சைல்டு எஜுகேஷன் முடித்தேன். அவங்களே வந்து காம்போ கோர்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் வந்து வேதிக் மேத்து, ஃபானிக்ஸ் அண்ட் அபாக்கஸ் கோர்ஸ் கொடுத்தாங்க. இது 3 சேர்த்து ஒரே கோர்ஸாக கொடுத்தாங்க. நான் அதுலேயும் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். லாஸ்ட் ஏப்ரலில் தான் முடித்தேன். மே மந்த்லேருந்தே நான் ஆன்லைனில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ஆன்லைனில் டீச் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெளிநாட்டுல இருந்தும் இதில் படிக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் பெண்கள் மேடம். மோஸ்ட்லி வந்து துபாய் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. துபாய், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு லாஸ்ட் இயர் வந்து வவுனியா யூனிவர்சிட்டியோட ஒரு டைப் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த இடத்துல ஒரு 150 பெண்களுக்கு வந்து மாண்டசரி மெட்டீரியல்ஸு, மாண்டசரியோட மெத்தடாலஜியை சொல்லிக் கொடுத்தோம். வவுனியா யூனிவர்சிட்டியும் நாங்களும் ஒன்று சேர்ந்து பண்ணோம். ஸ்ரீலங்காவில் எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் போய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ வந்து மாண்டசரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலியாக படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கல்வி. அதே மாதிரி அபாகஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங், வேதிக் மேக்ஸ், ஃபோனிக்ஸ், இந்த 3 விஷயங்களையும் வந்து பெண்கள் இப்போ நிறைய பேர் கற்றுக்குறாங்க. இப்போ அதிகமாக கற்றுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இது வீட்டிலேருந்தே ஒரு தொழிலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கும் எங்களுடைய ஆர்கனைசேஷன் சாம்பியார்ட்ஸ் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ சாம்பியார்ட்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டிலேருந்து பெண்கள் அபாகஸ், வேதிக் மேக்ஸ், ஃபோனிக்ஸு, ட்ராயிங்கு, ரூபிக்ஸு, டான்ஸ், பரதநாட்டியம், மியூசிக்கு, இந்த மாதிரி எந்த விஷயம் கற்றுக்கிட்டாலும் அவங்களுக்கு கிரேட் எக்ஸாமினேஷன் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். புக்ஸு, கிரேட் எக்ஸாமினேஷன், காம்படிஷன் எல்லாமே எங்களோட சாம்பியன் ஆர்கனைசேஷன் மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. நாங்கள் அவங்களுக்கு என்ன புக்ஸ் வேணாலும் புக்ஸு, எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறதுனால அவங்க அதுவும் வந்து வெறும் வந்து டீச்சராக ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்க கற்றுக் கொடுக்குறீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? நிறைய பேருக்கு ஆயிருக்கு. நிறைய பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல அரேசான் ஸ்கூல், அதுக்கப்புறம் சைத்தன்யா, நாராயணா, அப்புறம் வந்து பிஎஸ்பிபி, எல்லா பெரிய பெரிய ஸ்கூல்லெல்லாமும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இருக்காங்க. ப்ளே ஸ்கூல்ஸில் எல்லா ஸ்கூல்ஸுமே லிட்டில் மீடியம், கிட்ஸி, ஹீரோ கிட்ஸ், எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே எங்கள் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ப்ளே ஸ்கூல் ஸ்கூல்ஸ். ஆமாம், நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் போர்ட் ஸ்கூல்ஸ்லேயும் இருக்காங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லையுமே ஒர்க் பண்ணுறாங்க. ஹே ஆல், என்னோட நேம் ஷோலா. எனக்கு திருச்செந்தூர். நான் ஸ்ரீ பாலாஜி வொகேஷ்னல் அகாடமியில் அபாக்கஸ், ஃபோனிக்ஸ், வேதிக் மேக்ஸ் காம்போ கோர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி கை நிறைய ஏர்ன் பண்ணுறேன். இப்போ இது எவ்வளவு நாள் இந்த இது ஆன்லைன்ல? இது வந்து 6 மந்த் ப்ரோக்ராம் மேடம். 6 மந்த் ப்ரோக்ராம் இருக்குது, 1 இயர் ப்ரோக்ராம் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்? 6 மந்த் ப்ரோக்ராம் வந்து ஒரு 10th முடிச்சவங்களே பண்ணலாம். 6 மந்த் ப்ரோக்ராம் 10th முடிச்சவங்க பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்கேஜி யூகேஜி எடுக்கிறதுக்கான விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இதுவே வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிகிரி மஸ்ட். ஸோ ஒரு டிகிரி படித்தவங்க வந்து ஒரு பிஜி டிப்ளமா பண்ணலாம். +2 முடித்தவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் டிப்ளமா கோர்சஸ் பண்ணலாம். என்னென்னா தியரிட்டிக்கலாக பேப்பர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது மேலே போக போக அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டெப்த் நாலேஜ் அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ இதுக்கும் அதுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஓகே. ஃபீஸில் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேடம். இப்போ நம்ம வந்து புக்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7,000 வாங்குறோம் அப்படின்னா அது டபுள் தி அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து வெளியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 35-40 இருக்கும். ஸோ நம்ம வந்து டபுள் தி அமௌண்ட்னா அந்த 1 இயர் ப்ரோக்ராமுக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸஸ் நடக்கும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே எவ்ரிடே கிளாஸஸ் நடக்கும். மார்னிங் 11 to 12 ஒரு பேட்ச், ஈவினிங் 6 to 7 ஒரு பேட்ச். ஸோ ஆமாம், ஒரு நாளைக்கு 2 hours நடக்கும். அதே மாதிரி வீக்கெண்ட் செஷன்ஸ் வந்து நிறைய பேர் ஒர்க்கர்ஸ், நிறைய ஒர்க் பண்ணுற பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வீக்கெண்டில் வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தமிழுக்காக நிறைய விஷயங்கள் தேடிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தமிழ்னாவே கொஞ்சம் பயப்படுறாங்க, கஷ்டமாக இருக்குமா அப்படின்வாங்க. தமிழ்னாவே நம்ம செம்மொழி, இலக்கண இலக்கிய வளத்தோடு இருக்கிற நம்ம தமிழ் மொழிக்கு வந்து நம்ம தொகுத்து இருக்கிற அந்த லெட்டர்ஸே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள்னு சொல்கிறோம். காங்கா, சாஞா, டான்னா, அந்த 2 எழுத்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த டா வந்தால் இந்த நா தான் வரும், இந்த ரா வந்தால் இந்த 2 சொல்லி நான் தான் வரும்ன்றது அவங்களே அழகாக கொடுத்துருக்காங்க. இதை குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அந்த மெத்தடாலஜியை தான் நாங்கள் வந்து தமிழ் ஒலிப்பியல் அப்படின்னு ஒரு விஷயத்த நாங்கள் உருவாக்கணும். இந்தியாவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாண்டசரி மெத்தடாலஜியில் கொண்டு வந்திருக்கோம். தமிழ் ஃபோனிக்ஸ், தமிழ் ஒலிப்பியல். அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கதை உண்டு, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும்.
இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஜாலியாக வந்து ஒரு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கதை சொல்லி ஒரு பாட்டு சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஆர்வமாக அந்த கேட்கும் அந்த லெட்டர்ஸை. நம்ம சொல்லுன்னா அது சொல்கிறது போர், அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏஐயோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு கதை மூலமாக பாட்டு மூலமாக நாங்கள் வந்து தமிழ் ஒலிப்பையில் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு பாட்டாவே படம். அம்மா அப்பா வந்தாங்க, பரிசுகள் வாங்கி தந்தாங்க, அண்ணனுக்கு 1, அக்காவுக்கு 1, எனக்கு மட்டும் 2 அப்படி சொல்லும் போது, சொல்லுங்க குழந்தைங்களா அப்படின்னும் போது அந்த குழந்தைங்க வந்து ஆர்வமாக படிக்கும். கரெக்டுங்களா மேடம்? அதுதான் எங்கள் தமிழ் ஒலிப்பில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வேறுபாடுகள், வேறுபாடுகள், அப்புறம் வந்து வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பயமுத்தாம அவங்களுக்கு ஜாலியாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ஜாலியாக தமிழ் படிக்கும். இன்னும் இந்த வர ஜனவரியில் தமிழ் இலக்கணத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தமிழ் இலக்கணத்தையே வந்து கதைகள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவே குழந்தைங்களுக்கு இலக்கணத்தை நீங்கள் வந்து செய்யுளில் நம்ம நிறைய படிச்சிருப்போம். பகுப்பதம், பகாபதம், எழுத்து, சொல்லு, இது எல்லாமே நீங்கள் பாட்டாக பண்ணால் இன்னும் குழந்தைங்க ஜாலியாக கற்றுக்கும்ல. அதோட முயற்சிகள் நாங்கள் பண்ணிட்டு. இலக்கணம் கொஞ்சம் ஹெவின்னு சொல்லுவாங்க, அதனால பாட்டாக வரும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஹோ டு ஹோ இன்னும் ஆர்கனைசேஷன் எங்களோடது தான். ஹோம் டு ஹோம். இப்போ வந்து ஒரு 300 ரூபாய், இப்போ வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இந்த காசு வந்து ஒரு தடையாக இருக்குது. கற்றுக்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனால் கற்றுக்க முடியலைங்க அப்படின்னு. அவங்களுக்கு நாங்கள் ஒரு மினிமம் ஒரு 500 ருபீஸில் நீங்கள் எல்லா தொழிலுமே கற்றுக்கலாம். ஆமாம், ஹோம் டு ஹோம் தான் நாங்கள் சுருக்கி ஹோ டு ஓ அப்படின்னு வந்து வச்சுருந்தோம். அதில் வந்து பெண்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, சாரி ப்ளீட்டிங்கு, அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து 500 ருபீஸ்க்கு நாங்கள் அவங்களுக்கு கற்றுக்குறாங்க. வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். அதுவும் 2 hours தான். ஆமாம், டெய்லி கற்றுப்பாங்க, நிறைய நாள் கற்றுப்பாங்க. சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அல்லது எனக்கு வேலை வேணும், நான் வீட்டில் இருந்தே ஏதாவது பண்ணணும், என் குடும்பத்துக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் நிறைய ஆலோசனை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். நாயகி டிவிக்கு வணக்கம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.